கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாடு கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாடு கண்டவன் கண்ணை இழந்தார் அதை கோவித்து தடுத்தவன் சொல்ல இழந்தார் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தார் அதை கோவித்து தடுத்தவன் சொல்ல இழந்தார் இரக்கத்தை நினைப்பவன் பொன்னை இழந்தார் இரக்கத்தை நினைப்பவன் பொன்னை இழந்தோன் இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தோன் இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தார் கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாடு மனச்சாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாடு சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாடு கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாடு
தருவாயம்மா அம்மா நிலையான பொருள் செல்வம் தருவாயம்மா அம்மா நிலையான புகழ் செல்வம் தருவாயம்மா மலைவாழ மகளே நீ வருவாயம்மா ஜோதிஸ்வரரோமினி சுயப்பிரகாசனி ஜோதிஸ்வரரோமினி சுயப்பிரகாசனி வேத வினோதனி தேவ வினோதினி வேத வினோதனி விளங்கிடுங்கள் யானி ஓங்கார நாதமீது 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 உனது மனது கனிய உனது மனது கனிய உனது மனது கனிய உனது மனது கனிய இசையமுத ஓங்கார நாதமீது 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 சித்திக்கும் முத்திக்கும் சித்திக்கும் முத்திக்கும் சித்திக்கும் முத்திக்கும் உனது நாள் பக்திக்கு சித்திக்கும் முத்திக்கும் உனது நாள் பக்திக்கு ஓங்கார நாதமீது 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 யார் போய் பாதமே உனது நேசமே இனிய கானமே பாதமே உனது நேசமே இனிய கானமே பாதமே உனது நேசமே இனிய கானமே முதமலையாகும் ஓங்கார நாதமீது 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 கூவன கிளையும் காவனமணி கூவன கிளையும் காவனமணி சிறந்து வெள்ளங்கட முத்தைத்தா குலமதியே நீதா மனம் மயிலிதா குலமதியே நீதா மனம் மயிலிதா மலைமகளே கலைமகளே கலைமகளே மலைமகளே கலைமகளே கலைமகளே ஓங்கார நாதமீது 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 ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள்
ஹலோ இது கொஞ்சம் கெயின் ஏற்றுங்க ஸ்டேஜ் கொஞ்சம் இன்னும் வைங்க ஹலோ 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 சங்ககால சீர்மர்கள் சரித்திர சான்றுகளில் இயல் இசை கூத்து என முத்தமிழால் வளர்த்த மேதைகள் இளங்கோ வடிகளும் வள்ளுவ பெருந்தகையும் நாலடியாரும் கம்பனும் பாரதியும் நாடக கலைகளுக்கு உருவாக்கிய அருமையர் மாசான் தூத்தா சங்கரதாசுவாமி அவர்களும் வர்திமார் கலைஞரும் பம்பல் சம்பந்த முதலியாரும் நம்ம காக்கி தந்த அரங்கில் ஒன்றான கந்தபுராண காவியத்து நாயகியாய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐம்பெருமிகளில் பாலையான உறப்பை நீக்கி நாடியங்களுக்கு தலைவனாக குறிஞ்சி நாட்டின் அத்தாணி மண்டபத்தில் கொள்விட்டுக் கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் நங்கை மோகிரிக்கு மகளாக வள்ளியாகிய நான் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருள் என்றே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருள் என்றே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்த சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருள் என்றே முருகனிடம் நன்றி 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 நன்றி. எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு குயிக்கப்பு அருமையாக அமைஞ்சிருக்கீங்க. ஏன்னா ஆடி அப்படி அமைஞ்சாதான் நம்ம விடிய விடிய தொழில் செய்யறது நம்மளுக்கு தெரியாது. சாப்பிட்டீங்களாப்பு? ஏ வள்ளியா நடிக்கும் மனைவியை சேர்ந்த அம்சப்பிரியா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை இணைத்து கௌரவப்படுத்தினார்கள். ஜோரா கை தட்டுங்க. ஏன்னா இந்த மாலை காலையில் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அந்த பொன்னாடை எடுக்கிறப்பெல்லாம் நமது ஊர் பேர் யாவுக சின்னம்.
நீங்கள் மனசார எனக்கு போத்துறீங்கன்னு நான் நினச்சிக்குவேங்கல்ல. கைதட்டி ஆடவரம் பண்ணால் தானே எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். நன்றி நன்றி. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி எழுந்த வணக்கம் வணக்கம் பல நன்றி. சரி, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் யாரு கொடுக்கணும்? நம்ம ஆடியோவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கை வண்ணத்தை பாருங்க. உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா கரண்ட்ல செய்யக்கூடிய வேலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. ஏன் அப்படித்தானே? அதோடைய பலன் கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளாம் அப்படி இல்லை. 9 மணிக்கு வந்து நல்லா முட்டை சாப்பிட்டு நீங்கள் நாடகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவங்க வேலை அப்படி இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எங்கே எதை கட்டணும், எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற கரண்டில் செய்யக்கூடிய ஒரே வேலை ஆடியோ ஒன்று தான். உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிங்கிறது வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு பக்க மேளங்கள். இப்போ என்ன கண்ட வாக்கில் போயிடுறீங்க, சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. டேய் சரி, ஏன்னா உங்களெல்லாம் சந்திக்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். வரம் இருந்தாலும் தவம் இருந்தாலும் இப்படி பக்க மேளங்களை பார்க்கறது சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓடான கோடி வணக்கம் வணக்கம். ஆமாம், அதற்கு பிறகு மக்கள். ஏன்னா நீங்கள் கீழே உட்காந்து என்னை மேலே நிற்க வச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர். நான் மதுரைக்கு வந்து இப்போ 3 வருஷம் ஆச்சு. சரி, இன்னைக்கு தான் நமது புதுக்குளம் அழகுராசா நாடகம் நான் வந்திருக்கேன். என்னையும் இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுடைய நாடகம் அமைப்பாளர் உழைப்பு எப்படியெல்லாம் உழைக்கணும்னா நாடக அமைப்பாளர் இந்த அட்வான்ஸ் வாங்கினதுலேருந்து தூங்கவே மாட்டாங்க. எந்த நடிகரை போட்டால் நம்ம எப்படி பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அட்வான்ஸ் வாங்கினதுலேருந்து போனு மேலே போகணும். அந்த போனுக்கு கூட அவங்களுக்கு அந்த காசு கட்டாது இல்லையா. அதனால் நாடக அமைப்பாளர் வாழ வச்ச தெய்வம். இன்றைக்கி யாருன்னா 100 கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா நாடக அமைப்பாளர் நமது புதுக்குளம் அழகுராசா அவர்களுக்கு தான் மனமார்ந்த நன்றி. நினைக்கிறது வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு யாரை சொல்லணும்? சாப்பாடு. போதும்னு சொல்கிற வார்த்தை 2 வார்த்தை. ஒன்று அடி, இன்னொன்று சாப்பாடு. ஆமாம், எனக்கு உணவு நடிகர்களுக்கு உணவு அளித்த நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லல. அதற்கு பிறகு நமது யூடியூப் சேனல் மேடை நாடகம் நல்லா இருக்கீங்களா? சரி, உலக அளவில் அம்சப்பிரியாணி யாருன்னு தெரியுமா? இப்போ நம்ம முருகன் யாருன்னு தெரியுமா? சத்தியவான் யாருன்னு தெரியுமா? பொன்னுமணி யாருன்னு தெரியுமா? என் கொழுந்து கருப்பு யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏன்னா உலக அளவில் யூடியூப் சேனல் எடுத்து அதை எடுக்கிறது பெருசு இல்லை. வீட்டில் போய் அதை எதை போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அதை சரியாக செய்து எங்களை உலகளவு பெயர் பெற்று கொடுத்த நமது மேடை நாடகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கம். இங்கே காவல்துறை வந்து உயர்திரு சொல்கிறேன். மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். கண்டா, கடம்பா, கதிர்வேலா, சண்முகா, சரவணா, சக்தி வேலா, ஞான பண்டிதா, அப்பா முருகா. அப்புறம் முருகா உங்களையே நினைச்சு கொண்டு இருக்கேன். யாரம்மா? கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படி? நீங்க வேற பக்கம் போயிரே, நாங்க ஒரு பக்கம் போயிடுறோம். முருகன் நினைச்சிருக்கங்க. முருகனையா? முருகன் என்றாலே அழகு, அழகிலேயே சிறந்தவர் முருகப்பெருமான். அந்த குலக்கடவுள் முருகப்பெருமான் நினைச்சு வந்திருக்கேன். எப்படியெல்லாம் நினைச்சு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் நல்லா தான் இருந்தேன். சரி, வாரம் எச்சி எல்லச்சு போனேன். ஏன் காரணம் என்ன? முருகன் மேல அம்புட்டு உசுறு. சாப்பிடல உள்ள அதனால. ஆமா, மனசுல உள்ளதெல்லாம் சொல்லணும். சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்படிங்க அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் என் அருகே. நான் நடைக்கல்லம் கொண்டே அவர் அழகை நீ வருவாயோ வெண்ணிலவே. அவர் இருந்தார் என் அருகே. நான் நடைக்கல்லம் கொண்டே அவர் அழகை நீ வருவாயோ வெண்ணிலவே.
என்னென்ன சுகமோ அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள் இன்று நினைத்தால் என்னென்ன சுகமோ பாதி விழிகள் ஓடி கிடந்தேன் பாதி விழிகளை மூடி திறந்து பாதி விழிகள் ஓடி கிடந்தேன் பாவினே நீனே நீ நீ வருவாயோ வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் எனறையே நான் அடைக்கலம் தந்தேன் நின்றபடி நீ வருவாயோ வெண்ணிலவே ஆடும் கனிகள் ஆடாமல் இருந்தால் வாடும் மலர்கள் சூடாமல் இருப்போம் ஆடும் கனிகள் ஆடாமல் இருந்தால் வாடும் மலர்கள் சூடாமல் இருப்போம் சோடி முடித்தால் ஆடி முடித்தால் ஓடி முடித்தாள் ஆடி முடித்தாள் சோடி முடித்தால் பாடி முடித்தால் பாவை நீனே நீ நீ வருவாயோ வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் எனறையே நான் அடைக்கலம் தந்தேன் நின்றபடி நீ வருவாயோ வெண்ணிலவே வானும் மலையும் சேராமல் இருந்தால் அவரும் நானும் கூடாமல் இருப்போம் வானும் மலையும் சேராமல் இருந்தால் அவரும் நானும் கூடாமல் இருப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடப்போம் சேர்ந்து கொடுப்போம் சேர்ந்து இருப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடப்போம் காதல் மேடையிலே நீ நீ வருவாயோ வெண்ணிலவே அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் எனறையே நான் அடைக்கலம் தந்தேன் நின்றபடி நீ வருவாயோ வெண்ணிலவே நீ வருவாயோ வெண்ணிலவே நன்றி 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 சரி முருகப்பெருமான் நினைச்சு வந்தேன்னு சொன்னேன் எனக்கு இந்த கொரோனா வியாதியோட வந்துடலாம் இந்த காதல் வியாதி மட்டும் வரவே கூடாது இந்த 13 வயசுல இருந்து இந்த 16 வயசுக்குள்ள வர்ற காதல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஆமா அந்த காதல் எனக்கு வந்திருக்கு சாப்பிட முடியல தூங்க முடியல கனவுல வர்றாங்க ஒன்று கூட சொல்லாமல் போயிடுறாங்க நானும் புரண்டு புரண்டு கொடுக்குறேன் தூக்கமே வர மாட்டேங்குது ஆமா ஏங்க தூக்கத்திலே பேச தோணுது என்ன எதா இருக்கும் என்னமாப்பா பிரஷரா? எந்த நோயும் இல்லாதவன் நான் அப்படியா ஆமா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கும்பீங்க அந்த நோயெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு ஒரே ஒரு நோய் தான் இருக்கு என்னம்மா அது அதான் காதல் பாத்தீங்களா ஆமாங்க ஆமா ஆமா காதலுக்கு கண்கள் இல்லை ஏன்னா அந்த கண்களுடைய பாசம் இருக்கு உலகத்துல எந்த பாசையுமே கிடையாது ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம் நமது வீட்டு பெண்கள் காலையில எழுந்தவுடன் சேவல் கூவாதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் எழுந்திரிச்சு குளிக்கணும் குளிச்சுட்டு வாச தெளிச்சு கோலம் போடணும் கோலம் எதால போடணும் எல்லாம் கோல மாவுலே போட்டிருப்பீங்க தயவு செய்து இனிமே அந்த தவறை செய்யாதீங்க ஏன்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அதனால தான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன் அதற்கு பிறகு ஆண்கள் எழுந்தவுடன் குளிக்கணும் குளிச்சிருக்கீங்களா காலையிலையும் குளிக்கணும் மாலையிலையும் குளிக்கணும் ஏன்னா காலையில எழுந்தவனும் குளிச்சுமாய் எங்கே தோட்டணும் முதுவை தோட்டணும் அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும் ஏன்னா முதுகில் இருக்கிற மூதேவி போய்
முகத்தில் இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால தான் வள்ளிதர்ம நாடகம் வச்சுருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால வள்ளிதர்ம நாடகம் வச்சுருக்காங்க. முருகப்பெருமான் நினச்சி வந்தேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு போட்டோ பாருங்களே, ஒரு காலண்டரை பாருங்களே, முருகனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கே அவ்வளோ பிரியம் இருந்தா கட்டிக்க போகிறவங்களுக்கு எவ்வளோ பிரியம் இருக்கும். ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்றீங்க. எல்லா பொண்ணும் நினச்சா சாதிக்க முடியாதப்பு. நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் சாதிப்பேன். அப்படிப்பட்டால் நான் எப்படி அதனால இந்த முருகனை பார்க்கும் பொழுது அவரை பார்த்து கண்ணே என் கண்மணியே ராசாத்தி மனசுல இந்த ராசா உன் நினைப்புத்தான். ஒரு நேசம் உண்டானது, ஒரு நெஞ்சம் கொண்டாடுது. ஒரு நேசம் உண்டானது, ஒரு நெஞ்சம் கொண்டாடுது. ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவ உன்னை படைத்தான், ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவ உன்னை படைத்தான். கண்ணே கரிசல் மண்ண போவே தினம் கண்ணீரில் ஏந்துகின்ற மீனே, சுடும் பாலை வனத்திலே பாலை நிலத்திலே தண்ணீரை தருகின்ற மானே மானே. கண்ணே கரிசல் மண்ண போவே மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் வெளி வண்ணமே, வந்து விழிந்து விழியாத காலை பொழுதால் நடந்த இளம் தென்றலே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீல் நடந்த இளம் தென்றலே, வந்து விழிந்து விழியாத காலை பொழுதால்
காலடியில் கிடக்க நான் தான் மயங்குறேன். உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கதை நூறு நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு. உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கதை நூறு நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு. கண்ணுக்குள் ஒண்ணு நான் கட்டி வச்ச பாரு. கலைப்பதாரு பிரிப்பதாரு தேனோடு பாரோ தேனோ தேன வேணும் நீ கூட வேற அது நானாக வேணும். உன்னை தாங்க கூட சேர காலம் சேர்த்தனும் மாற மாத்தனும் காதல் கதை சொல்லி போத ஏத்தனும் ராஜா ராணி போல கண்ணுக்கோரு மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே பொன்னே என் கோவிலே தீரம் பொங்கி வரும் நீரோட்டமே. நீ பேசத்தானே நான் பாடினேன் நீ இல்லாத நேரம் நான் தூங்கினேன் வாடி 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 ராசாயே ராசா கண்ணு உன்னை நம்பி வந்த ரோசா பொண்ண உன்னோடு வந்தான் என்ன வேணா ஒன்னா என்ன சின்ன. நன்றி 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 நன்றி. அப்பா யார்? தெய்வம். அம்மா யார்? குடியிருந்த கோவில். வாழ்க்கையில் என்றைக்குமே சொல்கிறேங்க, அப்பா அம்மாவை யாருமே மறக்காதீங்க. பெற்று எடுத்துடலாம், ஆனால் வழக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறிக்கிறோம்னா அது யாருனால? நமது அப்பா அம்மானால தான். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னாடு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, நம்ம எங்கே போனாலும் நல்லதே நடக்கும். எவ்வளோ காசு பண்ணி செலவு பண்ணி நம்ம கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அன்னாடு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் இப்போ கோடி புண்ணியம். அதனால் அப்பா யார்? தெய்வம்னு சொல்லியிருக்கேன். ஏங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய், அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கணும். எனக்கும் நாரதருக்கும் தான் இன்னைக்கு போட்டி. சரி. ஆனால் எனக்கு பெட்டிக்காருக்கு இன்னைக்கு போட்டி. போட்டினா எனக்குலாம் அல்வா சாப்பிட்றது மாதிரி. போட்டினா போட்டிக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? நான் ரெடி தாம்மா. பெரிய ஹார்மோனிஸ்ட் நீங்கள். இருக்கட்டும். நானும் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன். என்னையெல்லாம் வந்தால் போட்டிக்கு வந்துதான் ஆகணும். அம்சப்பிரியா வந்திருக்கணும், இன்னைக்கு போட்டிக்கு ஆள் தயாராக வரணும். சரியா? நான் அந்த போட்டிக்கு வரலப்பு, நான் பாட்டு போட்டிக்கு வரேன். சரிங்களா? அன்னைக்கு நாரதர் யாரு? மணி பாலமுருகன். ஆமா. தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஆமா, நிறைய படிச்சிருக்கா, இன்னும் படிச்சுட்டு இருக்காப்புல. பாடட்டும் பேசட்டும். ஏன்னா நான் வம்புக்கு போக மாட்டேன், சண்டைக்கும் போக மாட்டேன். ஆனால் வந்த சண்டையை நான் விட மாட்டேன். நான் அப்படியாள் தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம். இன்னைக்கு மலையும் மோதுனா தீப்பொறி வரக்கும், மலையும் மண்ணாங்கட்டியும் மோதுனா புழுதி வரக்கும். இன்னைக்கு மண்ணாங்கட்டி யாரு, இன்னைக்கு மலை யாரு அப்படின்னு நான் போகவே மாட்டேன். ஏன்னா தெரியாத எனக்கு குருவே அவரு தான். யாரு? இன்னும் படிச்சுட்டு இருக்காப்புல. உண்மையாலுமே சிறு வயதாக இருந்தாலும் நம்ம நாரதர்லேயே பெரிய கலையுலகத்திலே பெரிய நாரதர் யாருன்னா நமது மணி பாலமுருகன் தான். அவரை சந்திக்கணும்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால இன்னைக்கு பேசி பார்க்கணும். என்ன வேணா பேசி பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா என்ன மோதி பார்க்க சொல்லுங்க. பேசினா பாப்பாரு, மோதி பார்க்கலாம். சரி, அதை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாட்டு போட்டிக்கு நான் ரெடி. ரெடி? நீங்க ரெடியா? நான் ரெடி மாமா. இந்நேரமே ரெடி ஆயிட்டேன். அதெல்லாம் பார்க்கலாம். 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா,
ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்டே சாமி சாமி. பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. அத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்த போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு. ஆத்துல மீன் பிடிக்க இங்க பணக்கு தலதப்பட்டு பார்த்தாலே செத்தனக்க தோணும். செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த முல்லை. என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் நேரம் தாயே. அன்னை ஓராளையும் அன்னை ஓராளையும் அம்மா. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா. புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்சையிடம் பார்ப்பதற்கா. எத்தனை விரவிருந்தோ ஓ முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவேனோ நீ பெத்த கடனை நான் அடைக்க. பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமானோ, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமானோ. தெய்வம் அதும் தாய்க்கு கீழதான், அந்த தாயோடு சாமிக்கு மேலதான். இந்த தெய்வம் அதும் தாய்க்கு கீழதான், அந்த தாயோடு சாமிக்கு மேலதான். முன்னோரு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்து எடுத்து பல நூறு தவம் இறந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து. அம்மா மாறுலையும் அம்மா தோலுலையும் நாவுரங்க ஏன கட்டி. அம்மா காட்டுலையும் அம்மா மேட்டலையும் நெத்தி வேர்வனத்தன் சொட்டி. எனக்காக பாடுபட்ட சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி. இன்றைக்குமே தாய்தானே சாமி, நம்மள பெத்தவளும் தாய்தாண்டா சாமி. ஆராரிரோ பாடியதாரோ, தூங்கி போனதாரோ, யாரோ யாரோ இது யாரோ யாரோ. என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா. எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. ஏன் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறே. அம்மா எழுந்துருச்சு வா அம்மா, ஏ அம்மா எழுந்துருச்சு வாமா. மனசு பதறுதம்மா அம்மா அம்மா அம்மா. பொன்ன போல ஆத்தா
என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி நாளானது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி நாளானது சொன்னால் துயர் தீராது கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமோ ஆயிரம் பிச்சிப்பூ அரும்பரும்ப பூத்தாலும் பாசமுள்ள பிச்சு எனக்கு வாடாது மணி கண்ணே நவமணியே உன்னை காணாம கண்ணுறங்குமோ நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாலும் சேயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசரந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா இந்த உலகத்திலே காப்பவத தாயடா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தும்பு குட்டி வளர்த்து அம்மா அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா எறும்பு அண்டம தூசுதும்பு சேரம தொப்புள் கொடி அறுத்தடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆட்காட்டி விரல புடிச்சு அக்காங்க சொல்லி கொடுத்தேன் அண்ணாடு கூல குடிச்சு நெல்லு சோறு ஊட்டி வளர்த்தேன் ஆட்காட்டி விரல புடிச்சு அக்காங்க சொல்லி கொடுத்தேன் அண்ணாடு கூல குடிச்சு நெல்லு சோறு ஊட்டி வளர்த்தேன் களை வெட்டி நடவும் நட்டு காலு சட்டை தைச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சில டன்னு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணானா அங்கவே பதாரி நிப்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணானா அங்கவே பதாரி நிப்பேன் என் புள்ள கலெக்டர்னு எட்டோம் ஊரு சொல்லி வைப்பேன் கச்ச வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்ச உன்னப்பான வார்த்தையிலே அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஏவத்து மாசம் இன்னத்து முன்பு பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமர வாக்கப்பட்டு கோபுரமான உசரே கொடுமையை தாங்கிக்கிட்டே குடிகார அப்பனுக்கு அடிமர வாக்கப்பட்டு கோபுரமான அவசர கொடுமைய தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க எங்கும்
காசுக்கு நானும் கூட அங்க இங்க கஷ்டப்பட்டேன் பட்டதும் போதும் முன்னா பாதையில உசுர விட்டேன் அம்மா பாவி மக சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா ஏவத்து மாசம் என்ன சுமந்து பெட்டி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டமே துசுலும்பு சேராமே தொப்பு காடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே தரு நீரு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே தரு நீரு சும்மா ஆராரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ 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 நன்றி 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 ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பெற்றெடுத்துடலாம் ஆனால் வளர்க்க எம்பிட்டு கஷ்டப்படுறாங்க என்றைக்குமே அம்மாவை நினைக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அம்மா